ராஜா ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த நேர்மையுள்ள நற்குணம் வாய்ந்த மனிதர். பெற்றோர் விருப்பப்படி கங்கனாவை திருமணம் செய்தார். கங்கனா ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். உறவு புதிதாக இருந்தாலும் ராஜா அவளிடம் மரியாதையும் பொறுப்பும் காட்டினார். திருமணத்திற்கு பிறகு கங்கனாவிற்கு அவள் கனவுகளில் கூட வந்திருக்காத வசதிகளை ராஜா வழங்கினார். வெளிநாட்டு பயணங்கள், விலை உயர்ந்த பரிசுகள் எல்லாம். ஒரு நாள் கங்கனா சொன்னாள், என் அப்பா என் மேல் படிப்புக்கு பணம் விட முடியவில்லை. நான் பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்க ஆசைப்படுகிறேன். ராஜா ஒரு கணமும் யோசிக்காமல் ஏற்றுக்கொண்டார். லட்சக்கணக்கில் செலவழித்து அவளை பெரிய பல்கலைக்கழகத்தில் சேர்த்தார். ஆனால் அங்கே கங்கனா மாற்றமடைந்தாள். மற்றொரு மாணவனுடன் காதலில் ஈடுபட்டாள். இருப்பினும் ராஜாவின் பணத்தை தொடர்ந்து பயன்படுத்தினாள். அவனிடம் பேசி பாசம் காட்டி உண்மையை மறைத்தாள். ராஜா நம்பிக்கையுடன் வாழும் மனம் கொண்டவன். அவனுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அவன் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொண்டே இருந்தான். படிப்பு முடிந்து திரும்பிய கங்கனா தூரமாக நடந்தாள். பின்னர் ஒரு நாள் ராஜாவை விட்டுவிட்டு கல்லூரியில் காதலித்த அந்த பையனுடன் திருமணம் செய்தாள். ராஜா மனதளவில் முற்றிலுமாக சிந்துபட்டான். அவன் ஒருபோதும் விரும்பி செய்த திருமணம் அல்ல. ஆனால் அன்போடு நம்பிக்கையோடு வாழ்ந்தான். அவனுக்கு கிடைத்தது துரோகம். ஆனால் கர்மா தாமதிக்கலாம், தவறாது. கங்கனாவின் புதிய கணவன் ஒரு குடிகாரன். அவளிடம் மோசமாக நடந்து கொள்கிறான், அடிக்கிறான், இழிவுபடுத்துகிறான். இறுதியில் ஒரு நாள் அவளை வீட்டை விட்டு துரத்திவிட்டான். அப்போதுதான் கங்கனாவுக்கு உண்மை வெளிச்சமாக புரிந்தது. தன்னை கட்டாயமாக திருமணம் செய்த போதும் முழு மனதுடன் வாழ்ந்த ஒரே மனிதன் ராஜாதான். நீதி, நேர்மையும் நம்பிக்கையும் கொண்ட மனதை துரோகம் செய்ய வேண்டாம். உங்கள் செயல்களுக்கு கர்மா எதிரொலி கொடுக்கும். மெதுவாக வரும், ஆனால் தவறாமல் வரும்.